Dear students, நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் goodwill. Goodwillனா என்ன? Goodwill is the good reputation of the business. ஸோ ரெப்யூட்டேஷன் நல்லா இருக்கணும்னா எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்? ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அதுலேயே 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக். Goodwill equal to simple average or average profit into number of years of purchase. The simple average method la average profit kandupidichittu into number of years of purchase podum. Weighted average method, how do you find that? Goodwill equal to weighted average profits into number of years of purchase. So idhula average profits da important. Average profit, how do you find that? The total profit given for 5 years illa 4 years. Question la enna kuduthirukko all the years profits add pananum. If there is a loss and the loss subtract pananum, you get your total profit, then divide it by number of years. So the same 4 years or 5 years, whatever is given in the sum. The adjusted profits da நம்ம எடுத்துக்கணும். Profit means the adjusted normal profits of the business. பிஸ்னஸில் ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் என்ன நார்மலாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ், இந்த அப்நார்மல் லாஸ், அப்நார்மல் கெயின் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். யூ ஹாவ் டு கெட் ஒன்லி த பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் விச் இஸ் நார்மலி அரைவ்ட் அட். ஸோ அப்நார்மல் லாஸ்னால் லாஸ் டியூரிங் செல்லிங் அ ஃபிக்ஸட் அசெட் ஆர் ப்ராஃபிட் அப்நார்மல் கெயின் இன் செல்லிங் அ ஃபிக்ஸட் அசெட். கெயினாக இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணிடணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் வித் த அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ், இந்த தடவை ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு 1 lakh லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தட் ஹேஸ் டு பி ஆடட் பேக் டு கெட் த நார்மல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த நார்மல் ப்ராஃபிட்ஸ் எவ்ரி இயர் கண்டுபிடிச்சி தென் தட் ஹேஸ் டு பி டிவைடட், தென் தட் ஹேஸ் டு பி ஆவரேஜ், அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் into the number of years of purchase. questionலயே மென்ஷன் பண்ணியிருப்பான் the number of years of purchase என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை போட்டிங்கன்னா you get your answer as average profit method. so next classல நம்ம next sum we will see a question and how to solve that question in simple average method. weights-னா அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸோட we get the weights and then multiply that and then do it. so weighted average method next sums we will be seeing. Thank you.